ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அந்த இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவை பற்றி சொல்லும் போது லக்கது கான பஹ்ரம் ஃபி ஷராஇ ராசிகா வலா சியமன் இல்முல் ஃபராயிலி வஸ்ஸுனன். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் ஞானத்தில் ஷரியத்துடைய அறிவில் பெரும் கடலாக இருந்திருக்கிறார்கள், அறிவு கடலாக இருந்திருக்கிறார்கள், ஷரியத்துடைய ஃபன்னில் அவர்கள் மாபெரும் கடலாக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த நாசுருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஃபராயிலுடைய அறிவிலும் கண்மணி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுனன் ஹதீஸ்களிலும் ஒரு மாபெரும் உயர்ந்த நிலையில் அறிவில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று நாசுருத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமுனா ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி எடுத்துச் சொல்லுகிறார்கள். இது போன்ற நிறைய செய்திகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். வமின் மன்ஹலி தௌஹீதி கது அப்பவர்த்தவா ஃபலில்லாஹிகம் அர்வா குலூபம் பிஹா மகன். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தௌஹீதுடைய விடயத்திலே, ஏகத்துவத்துடைய விடயத்திலே, அல்லாஹ் ஏகத்துவத்துடைய அல்லாஹ்வுடைய ஞானம் இவைகளை பற்றி நிறைய அறிந்திருந்தார்கள். உண்மையான தௌஹீதை பற்றி நிறைய ஞானம் பெற்றிருந்தார்கள். அதனை அவர்கள் கரைத்து குடித்திருந்தார்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு ஒரு மாபெரும் மகானாக, இறைநேச செல்வர்களாக, ஞானம் பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வஹாஸ உலூமன் லைஸ தூஸாலி காத்திபின் வல் வஹல் தூஸருல் குத்தாபு மா ஹாஸ மின் ஃபனன். அவர்கள் பெற்றிருந்த அறிவுகள், அவர்கள் அறிந்திருந்த அறிவுகள், இவைகளை எந்த ஒரு எழுத்தாளர்களாலும் யாராலும் எழுதி விடுத்த முடியாது, அதனை பொதிந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் தன்னுடைய கவிதையிலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு மாபெரும் அறிவு பெற்றிருந்தவர்கள், அறிவு கடலாக இருந்தவர்கள் தான் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதனால் தான் இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கவிதையை படிக்கிறார்கள். அம்மல் இமாமு ஷாதுலி தரீகுஹு ஃபில் ஃபலி வாலிகத்துல் லிஐனில் முஹ்ததி ஃபன்குல் வலவ் கதமன் அலா ஆசாரிஹி ஃபைதா ஃபால்த ஃபதாக அஹதும் பில் யத். அவர்கள் ஒரு பைத்தை படித்து காட்டுகிறார்கள். எப்படி என்றால், இமாமுனா ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய தரீக்கத்து சிறப்பிலே மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது, தெளிவானதாக, நேர்வழி பெறக்கூடியவர்களுக்கு தெளிவானதாக இருக்கிறது என்று இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வழியிலே யாராவது ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர்கள் அதனுடைய பெருமதியை அறிந்து கொள்ளுவார்கள், அந்த இமாமுடைய கையை பிடித்தவர்களை போன்று என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அந்த இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அறிவு இருக்கிறது, அவர்களுடைய ஞானம் இருக்கிறது, சாதாரண ஒன்று அல்ல. இதனால் தான் அவர்களுடைய மஜ்லிஸிலே பெரும் பெரும் இமாம்கள் அவருடைய மஜ்லிஸிலே அமருவார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஷாஃபி மதுஹபுடைய ஒரு மாபெரும் ஃபக்கீஹ் ஆகிய இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. ஷாஃபி மதுஹபிலே ஒரு முக்கியமான ஒரு இமாம். அவர்களுடைய கிரந்தங்கள் நிறைய இருக்கிறது. கவாயிது ஷரியா வல் ஃபவாயித், அதே போன்று கவாயிதுல் அஹ்காம் ஃபி இஸ்லாஹில் அனாம் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் கிரந்தங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமுனா ஷாதுலி ரஹ்மத்துடைய மஜ்லிஸுக்கு செல்லுவார்கள். அங்கே இருந்து அவர்கள் சொல்லுவதை கேட்பார்கள், அவர்களிடத்தில் கால் மடித்து அறிவை கற்றிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இமாமுனா ஷாதுலி நாயத்துடைய அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இதே போன்றுதான் ஷாஃபி மதுஹபுடைய ஒரு முக்கியமான ஃபக்கீஹ், ஒரு ஞானி, முகனி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்துடைய ஆசிரியர் அல்லாமா இப்னு தக்கீக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா இப்னு தக்கீக் அல் ஐதரூஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்கள் இமாமுனா ஷாதுலி நாயத்திடத்தில் கால் மடித்து படித்தவர்கள். அவருடைய மஜ்லிஸுக்கு சென்று கால் மடித்து படித்திருக்கிறார்கள். இதே போன்று இன்னும் எத்தனையோ அறிஞர்கள், அப்துல் அலீம் அல் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தர்கீப் வ தர்ஹீப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது. அதே போன்று இன்னும் முஸ்லிம் என்ற கிரந்தத்துக்கு ஒரு முஹ்தஸர் சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது. இப்படியான கிரந்தங்களை எல்லாம் எழுதிய ஒரு மாபெரும் அறிஞர் அல்லாமா அப்துல் அலீம் அல் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்களும் ஷாதுலி நாயத்திரத்தில் செல்லுவார்கள். சென்று அவருடைய மஜ்லிஸிலே அறிவை கட்டவர்கள். இப்படி நிறைய அறிஞருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்.
அவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இமாமுனா ஷாதுலி நாயகத்திடத்தில் படித்திருக்கிறார்கள், அவருடைய மஜ்லிஸுக்கு சென்றிருக்கிறார்கள், சென்று கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் மூலம் நாங்கள் படிக்கிறோம். இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் போது இவர்களே ஒரு மாபெரும் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது ஷாதுலி நாயகத்துடைய அறிவு எப்படி இருந்திருக்கும், அந்த மகானுடைய அறிவு எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இமாமுனா ஷாதுலி நாயம் அவர்கள் ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள். இதனால் தான் தக்கியுத்தீன் முகமது இப்னு குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த உலகத்தில் மா வஜத்து ஆரிஃபம் பில்லாஹ் மின் அபுல் ஹசன் அலி ஷாதுலி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தில் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விட ஒரு உயர்ந்த ஒரு மாபெரும் மேதையை நான் பார்க்கவில்லை, அல்லாஹ்வை அறிந்த ஒரு ஞானியை நான் பார்க்கவில்லை என்று தக்கியுத்தீன் முகமது இப்னு குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்று மக்கீனுத்தீன் அல் அஸ்மர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் போது, என்னுடைய உள்ளத்திலே ஹக்கீகத்தை பற்றிய ஒரு கேள்வி 40 வருடங்களாக இருந்தது. 40 வருடங்களாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி இருந்தது. எத்தனையோ ஞானிகளை சந்தித்தேன், எத்தனையோ அறிஞர்களை சந்தித்தேன், என்னுடைய காலத்தில் எத்தனையோ பெரும் பெரும் அறிஞர்களை நான் சந்தித்தேன், எல்லோரிடத்திலும் வினவினேன், அதற்குரிய பதிலை சொல்லவில்லை. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை சந்தித்த போது அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அதற்குரிய பதிலை அவர்களிடத்திலிருந்து 40 வருடங்களுக்கு பின்னால் பெற்றேன் என்று அல்லாமா மக்கீனுத்தீன் அல் அஸ்மர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு ஒரு மாபெரும் அறிஞராக ஒரு ஞானியாக இந்த உலகத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு ஹக்கீகத்துடைய ஞானத்தை கொடுத்தான். ஹக்கீகத்துடைய ஞானம் என்னும் போது நீங்கள் சொல்லலாம், குர்ஆனில் இருக்கிறதா அல்லது ஹதீஸிலே இருக்கிறதா என்று கேட்கலாம். குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹக்கீகத்துடைய ஞானத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபிலே நபியுனா ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவுடைய வரலாற்றை புரட்டி படியுங்கள். அதிலே ஹக்கீகத்துடைய ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஹக்கீகத்துடைய ஞானத்தை கொடுத்தான் என்ற செய்தியை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு குழந்தையை கொண்டிருக்கிறார்கள், கப்பலை கடலிலே செல்லும் போது உடைத்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளை செய்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் நாம் எங்கிருந்து பெற்றது? ஹக்கீகத்துடைய ஞானங்கள், அல்லாஹ் கொடுத்த ஞானங்கள். அந்த ஞானத்தை வைத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படியான ஞானம் இந்த ஷாதுலி நாயகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருந்தது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த உலகத்திலே தோன்றிய பெரும் பெரும் ஞானிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷாதுலி நாயகத்தை போன்ற ஒரு அறிஞரை நம்முடைய காலத்தில் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்று அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஷாதுலி நாயகத்துடைய ஒரு முரீத், ஷாதுலி நாயகத்துடைய ஒரு சிஷ்யர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நம்முடைய காலத்திலே ஷேகுமார்கள் நிறைந்திருந்தார்கள், ஷேகுமார்கள் நிறைந்திருந்தார்கள். அவ்வளவு ஷேகுமார்களுக்கு மத்தியிலும் நாங்கள் நல்ல தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருந்தோம், சுவையான தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருந்தோம். அந்த சுவையான தண்ணீர் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்தோம். அப்படி தேடிக்கொண்டிருந்த போதுதான் ஷாதுலி நாயகத்துடைய தடாகத்தில் தான் நல்ல சுவையான தண்ணீர் எனக்கு கிடைத்தது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஷாதுலி நாயகத்துடைய பெருமை, அவர்களுடைய அறிவு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞானம் சாதாரண ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் யாருக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஞானத்தை கொடுத்திருந்தான். அந்த ஞானத்தை கொடுத்ததின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே தோன்றிய பெரும் பெரும் அறிஞர்கள் அவருடைய கரம் பற்றி அவர்களிடத்தில் பையத்து செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக படிக்க முடிகிறது. அல்லாமா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், பூசரி இமாம் அவர்கள் எல்லோரும் அறிந்தவர்கள், புர்தா ஷரீஃபை தந்தவர்கள், ஹம்சியாவை தந்தவர்கள். இப்படியான இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாமா ஷாதுலி நாயகத்திடத்தில் பையத்து பெற்றவர்கள், அவருடைய முரீதாக இருந்திருக்கிறார்கள், அவரிடத்தில் பையத்து எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாமா ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. இன்றும் நாங்கள் எங்கள் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தனாயுல் கைராத்தை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த தனாயுல் கைராத்துடைய ஆசிரியர்
அல்லாமா ஜஸூலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷாதுல் நாயத்திரத்தில் பையத்து செய்திருக்கிறார்கள். ஷாதுல் நாயத்துடைய கரம் பற்றி பையத்து செய்திருக்கிறார்கள். அல்லாமா ஷஹ்ரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. இமாம்கள் அவருடைய வரலாற்றை சொல்லும் போது முஜாபு தஅவா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ